எப்போது நீங்கள் வீதியை கடக்க வரும் போதும் வெற்றியாளர் போல் நடவுங்கள். உங்களில் உள்ள வெற்றியாளர் சொல்வதை கேளுங்கள். தோல்வியாளர் உங்களை சரியான பாதைக்கு வழிநடத்த மாட்டார். எங்கள் அனைவருக்குள்ளும் ஒரு வெற்றியாளர் இருப்பதை நான் நம்புகிறேன். உங்களுக்குள்ளும் ஒரு வெற்றியாளர் இருக்கிறார். சில நேரங்களில் நாம் நீண்ட காலம் தோல்வியாளர்களுடனேயே பயணிக்கிறோம். வெற்றியாளருக்கான மனநிலையை உருவாக்குங்கள். உண்மை ஏதுவெனில் பலர் தமது கனவுகளை பாதியில் கைவிட்டு விடுகின்றனர். பலர் சராசரியான வாழ்விற்காக தமது கனவுகளை விட்டு விடுகின்றனர். பெரும்பாலானவர்கள் என்ன செய்கின்றனர் என்பது முக்கியமல்ல, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதே முக்கியம். ஏனெனில் நீங்கள் வித்தியாசமானவர். நீங்கள் உங்கள் கனவுகளை விட்டுவிடுபவர் அல்ல. நீங்கள் சராசரியான வாழ்வை எதிர்பார்ப்பவர் அல்ல. நீங்கள் உங்களுக்குள் உள்ள வெற்றியாளருக்கு செவி கொடுப்பவர். யாரும் நம்பாத போதும் உங்களை நீங்கள் நம்பியவர். நீங்கள் நம்பிக்கை கொள்ள காரணம் இல்லை எனினும் நீங்கள் நம்பிக்கை கொள்பவர். பாதியில் வெளியேறுபவர் அல்ல. உங்களில் சிலர் கடினமான நேரத்தை நோக்கி செல்கிறீர்கள் என எனக்கு தெரியும். உங்களில் சிலர் உங்கள் வாழ்நாளின் மிகப்பெரிய போராட்டத்தை நோக்கி செல்கிறீர்கள். உங்கள் வருங்காலத்திற்கான போராட்டம், உங்கள் தொழிலுக்கான போராட்டம், உங்கள் குடும்பத்திற்கான போராட்டம். உங்களில் சிலர் உங்கள் வாழ்க்கைக்காக போராடுகிறீர்கள். நான் சொல்கிறேன், விலகிவிடாதீர்கள். வாழ்வு கடினமானது என்பது எனக்கு தெரியும். வாழ்க்கை உங்களை கீழே தள்ளும். ஆனால் நீங்கள் அதற்கு முகம் கொடுக்க வேண்டும். எதிர்பார்த்த முடிவு கிடைக்காவிட்டாலும் உங்களுக்கான பாத்திரத்தை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். உங்களுக்குள் உள்ள போராடும் குணத்தை விருத்தி செய்தலே உங்களுக்கான வெகுமதியாகும். அது உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களுக்கு தேவையானதற்கு இப்பொழுது போராடுவதா அல்லது உங்களுக்கு தேவையில்லாததற்கு எதிராக பிறகு போராடுவதா என முடிவெடுங்கள். இன்றல்ல, எப்போதுமே விலகிவிடாதீர்கள். ஓய்வெடுக்காதீர்கள். பின்வாங்காதீர்கள். கடினமான தருணங்கள் வரும்போது உங்களுக்கான மரபை எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என மறந்துவிடாதீர்கள். அந்த கடினமான தருணங்களில் உங்கள் பாத்திரத்தின் தரத்தை நீங்கள் நிர்ணயம் செய்கிறீர்கள். உங்களுக்கு தேவையானதற்கு இப்பொழுது போராடுவதா அல்லது உங்களுக்கு தேவையில்லாததற்கு எதிராக பிறகு போராடுவதா என முடிவெடுங்கள். உங்களுக்கு தேவையானதற்கு இப்பொழுது போராடுவதா அல்லது உங்களுக்கு தேவையில்லாததற்கு எதிராக பிறகு போராடுவதா என முடிவெடுங்கள். எப்போது நீங்கள் வீதியை கடக்க வரும் போதும் வெற்றியாளர் போல் நடவுங்கள். உங்களுக்குள் உள்ள வெற்றியாளர் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் உங்களுக்குள் அர்ப்பணிப்புடன் இருந்தால் நீங்கள் அதை தெரிந்து கொள்வீர்கள். எப்போதும் ஒருபோதும் விட்டு விலகி விடாதீர்கள். எங்க காணொளி பார்த்ததற்கு நன்றி. இதை பற்றின உங்கள் கருத்துக்களை வரவேற்கிறோம். மேலும் இதே போன்ற காணொளிகள் பார்க்க எங்களோட ஒலி அலைவரிசையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.